மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்னா, நீங்க சரணாகதி அடையுங்க. நீங்க கேட்டு எதுவும் கடவுள் குடுக்கல. எல்லாமே கடவுளுக்கு தெரியும். நாம கேட்ட அம்மா, அப்பா வயித்துல நம்ம பிறந்தோம். எதுவுமே கிடையாது. இது ஒரு உன்னத நிலை. ஒரு நிலை வரைக்கும் நம்ம கடவுள்கிட்ட போய் ஏதோ கேட்டுருக்கிறோம், அவர் குடுக்குறாருன்னு நெனச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம வீட்லயே பிள்ளைகள் இருக்கு. நம்ம பிள்ளைகள் அம்மா கிட்ட கேட்கணுமா? அவங்க இந்த பிறவில தாயா இறைவன் நியமிச்சிருக்காரு. செவிலி தாய் தான் எல்லாருமே. இறைவனினுடைய செவிலி தாய்கள். அப்ப நிஜ தாய் அம்மா இறைவன் தானே. அவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப மாணிக்க வாசகர் என்பது சரணாகதி. எல்லாமே தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் முழுதும் தருவோய் நீன்ட்டார். வேணாலும் எல்லாமே நீ கொடுத்துருவ. ஆனா எனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு தெரியும். நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு வீட்டுக்கு 2 பொண்ணுங்க வருது. ஒரே தாய் வயிற்றுலதான். 2ம் ஒரே நேரத்துக்கு வருது. என்ன வேணும்னு கேட்டு ஒண்ணு வருது. மிளகாத்தூள் வேணும், மஞ்சள் தூள் வேணும், அரிசி மாவு வேணும், என்னென்னமோ கேக்குது. வத்தல் போட்டு கொடு, வடகம் போட்டு கொடு, எல்லாம் கேட்டுட்டு போது கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு வருது. அம்மாவை பார்த்து செல்லம் கொஞ்சிட்டு எனக்கு ஒன்னும் வேண்டாம், உன்னை பார்த்து போனதான் வந்தேன் அப்படின்னா, ஒரு படி மேலதான் தாய் செய்வா. இன்னும் மகிழ்ச்சியா செய்வா. இன்னும் மகிழ்ச்சியா செய்வா. அது எந்த குழந்தையும் கேட்க வேண்டியதே இல்ல. கேட்டுட்டு போறதுக்கும் கொடுப்பா. ஆனா கொஞ்சம் வருத்தத்தோட கொடுப்பா. எப்படி வாங்கி போது பாருன்னு நினைப்பா. ஆனா எதுவுமே வேணான்னு அம்மாவை செல்லம் கொஞ்சிட்டு கண்ணீர் சிந்திட்டு நீ எப்படி இருக்கலாம் தான் பார்க்க வந்தம்மான்னு சொல்லிட்டு போற குழந்தைக்கு தாய் கொடுக்க மாட்டாளா? இவளுக்கே கொடுக்குறான்னா அவளுக்கு ஒரு படி மேல வச்சு கொடுப்பா. போ, நீ எதுவும் என்கிட்ட கேட்கறதில்ல, வேணான்ற, இந்த எடுத்துட்டு போ, எப்ப வருவியோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவா. தாய்க்கு எல்லாம் தெரியும். பெத்த தாய்க்கே தெரியும் போது இறைவனுக்கு எவ்வளவு மகிழ்வார்.